வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சாதம் வடிச்சிட்டு மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மீன் குழம்பு வந்து இந்த கடாயில் தான் நான் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கலாங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நல்லா வெங்காயத்தை நறுக்கு நறுக்குன்னு வெட்டி பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கிடுவோம். மீன் குழம்புக்கு புளியை கரைச்சிக்கிடுவோம். கொஞ்சோண்டு புளி நம்மளுக்கு எவ்வளோ மீனுக்கு குழம்புக்கு தேவையோ அந்தளவுக்கு புளியை கரைச்சிக்கிடுவோம். அப்புறம் மீனை வந்து நல்லா உப்பை போட்டு உரசி கழுவி எடுத்தாச்சு. மீனில் இருக்கிற முட்டையவும் தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போ தக்காளியை போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். ஒன்று போல் வதக்கிக்கிற வேண்டியதை இப்படி வதக்கிக்கிட்டு நம்ம மீன் பொரிக்கிறது வந்து நான் வந்து மீன் மசாலா கடையில் வாங்கிக்கிட்டேன். அந்த மீன் மசாலாவை போட்டு தான் இப்போ நம்ம மீன் பொரிக்க போகிறோம். அப்புறம் சோம்பும் சீரகமும் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிடுவோம். வதக்கி மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். அதுக்காக நான் வதக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சட்டியில் காய வச்சாச்சு. மீன் மசாலாவை நல்லா போட்டு மீனில் பெசரியாச்சு. உப்பு போட்டு பெசரி ஒரு கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தையும் விட்டாச்சு. நல்லா பெசரி எடுத்து வச்சாச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம உள்ளே சரசரன்னு இறக்கிக்கிடுவோம். நல்லா வெந்துருச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம் பெரட்டி போட்டு திருப்பி போட்டுக்கிடுவோம். அந்த மீன் அங்கே பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இங்கே புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிடுவோம் குழம்புக்கு. இப்போ மீன் பொரிஞ்சிருச்சு, எடுத்துக்கலாமா? பாருங்கள், நல்லா முருகலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீனில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முள்ளும் ஜாஸ்தி இருக்காது. குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் இந்த மீன். இதுக்கு பேர் புல்லுக்கெண்டைன்னு சொல்லுவாங்க. ஆனால் முள் ஜாஸ்தி இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளியை வதக்கி விட்டுருக்கேன்ல, இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அரையில் கொடுத்துக்கிடுவோம். இந்த பக்கம் புளியை கரைச்சி கிண்ணத்தில் வடிகட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டிருக்க வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சிக்கிடுவோம். ஓகேவா? பாருங்கள், நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ குழம்பு வந்து எப்படி தாளிக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் நல்லா புளியை இன்னொரு தடவை வடிகட்டி இந்த சட்டியில் வச்சுக்கிட்டேன். குழம்பு தூள் வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு காரமும் எவ்வளவு தேவையோ நீங்கள் போட்டுக்கிற வேண்டியது. இப்போ மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே கடவுள் பருப்பையும் இறக்கியாச்சு, வெந்தயத்தை இறக்கியாச்சு, கருவேப்பிலையை போட்டு சடன்னு பொரிய விட்டாச்சு. குழம்புக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை தூக்கி சல்லுன்னு ஊற்றியாச்சு. சரன்னு. அப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்தாச்சு. குழம்ப சூப்பராக கூட்டி வச்சாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகும் தொட்டிக்கும் கொதித்ததுக்கு பிறகு நம்ம தலையும் வாலும் வச்சுருக்கோம்ல, நம்ம மீனோட பீஸை போட்டு பொரியல் பண்ணியாச்சு. இப்போ வாழையும் தலையும் கொதிக்கிற குழம்புல ஓட்டால் தலை புள்ளன்னு கொதிக்குது பாருங்க. அதோட இந்த மாங்காய் அருமையாக இருக்கும். இந்த மாங்காய் அப்படி கல்லாம மாங்காய் இந்த குழம்பு இந்த மாங்காயோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுவும் சுடு சாதம், இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்து பாருங்கள், மாங்காயெல்லாம் நல்லா வாசம் வருது. மீன் கொதிக்கும்போது ரொம்பவே இன்னும் கொஞ்சம் அந்த மூச்சை இழுக்கும்போது நல்லா மாங்காய் வாசம் கமன்னு வருது. மீன் குழம்பு கொதிக்கிற வாசமும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா கொதிக்குது. இப்போ வந்து மீன் நம்ம கழுவும் போதே அந்த மீனில் வந்து நிறைய முட்டைகள் இருந்துச்சு. அந்த முட்டையவும் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த மீன் முட்டையவும் நம்ம இதிலையே போட்டு கொதிக்க விட்டுருவோம். குழம்பு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது சின்ன குழந்தையெல்லாம் இந்த மீன் முட்டை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இனி ஒரு தடவை மீன் முட்டை இருந்துச்சுன்னா அதை எப்படி சுக்கா பண்ணுறது, படன்னு இந்த வெடிக்கும். இந்த முட்டை வந்து வெடிக்கும் கடுகு மாதிரி. அதை எப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு பொரியல் பண்ணி தர்றதுன்னு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா? குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே எச்சி ஊறுது. நாக்கு சொட்ட சுவையாக நல்லா புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். வறுத்த மீன் வச்சுருக்கேன், அதையும் வச்சு நம்ம சாப்பிடுவோம். நீங்களும் இந்த மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. இது வந்து கிரேவிங்க.
இறால் கிரேவி இது கொஞ்சம் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும்ல ருசியாக, அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில்